செல்வமேஸ்வரி மேம், டிபார்ட்மெண்ட் ஆஃப் கார்மெண்ட் டெக்னாலஜி. என்னோட சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அப்பேரல் மெர்ச்சன்டைசிங். ஸோ என்னோட நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சூயிங் ஆப்ரேஷன்ஸில் வேரியஸ் அப்ரூவல் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி போன மாடலில் என்னென்ன படித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ரீகேப் பார்க்கலாம். ஸோ என்னென்ன என்னென்ன அப்ரூவல் வந்துட்டு நம்ம பார்ப்போம், என்னென்ன அப்ரூவல் வந்து நம்ம வாங்குவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஒன்று வந்து பேட்டர்ன் ஃபிட்டு, சைஸு, மெஷர்மெண்ட்டு, குவாலிட்டி அலவன்ஸ், சீம் அலவன்ஸ், ரிங்கேஜ் அலவன்ஸ். ஸோ எல்லாமே வந்துட்டு என்னென்ன அப்ரூவல் வாங்குவோன்னு சொல்லிட்டு பார்த்தோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சூயிங் ஆப்ரேஷனில் வேரியஸ் அப்ரூவல். அப்போது இந்த வேரியஸ் அப்ரூவல் வந்து மேஜராக இல்லாமல் பார்த்துக்கணும். குவாலிட்டி ப்ராப்ளம்ஸ் வந்து அதிகமாக, இதில் வந்து மேஜர் ப்ராப்ளமே குவாலிட்டி தான். ஸோ அது வந்து அதிகமாக இல்லாமல் பார்த்துக்கணும். எவ்வளோ தூரத்துக்கு நம்ம மைனர் டிஃபெக்ட்ஸ் கொண்டு வரோமோ அவ்வளோ தூரத்துக்கு நம்மளோட ப்ராடக்ட் வந்து ஈஸியாக ஷிப்மெண்ட்டுக்கு போயிடும். ஸோ அது என்னென்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபேப்ரிக் வேர்ஹவுஸ். இந்த ஃபேப்ரிக் வேர்ஹவுஸில் என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபேப்ரிக் வந்த உடனே ஸ்டோர் டிபார்ட்மெண்ட்டு தான் போகும். இந்த ஸ்டோர் டிபார்ட்மெண்ட்க்கு அப்புறம் தான் கட்டிங் டிபார்ட்மெண்ட் போகும். இந்த ஸ்டோர்லேயே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சில குவாலிட்டி ப்ரொசீஜர்ஸ் வந்து ரொம்ப எடுத்துப்பாங்க. அது என்ன சிஸ்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 4 பாயிண்ட் சிஸ்டம். இப்போது ஒரு 100 மீட்டர்ஸுக்கு இவ்வளோ டிஃபெக்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபேப்ரிக் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா அந்த ஃபேப்ரிக்கை வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. மறுபடியும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மறுபடியும் ஆர்டர் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஷேட் டிஃப்ரென்ஸ் பார்ப்பாங்க. அதில் வேறு எதுவும் ஹோல் இருக்கா, எதுவும் க்ரீசஸ் இருக்கா. அதுவும் வெறும் குவாலிட்டி மட்டும் கிடையாது, எல்லாமே ப்ராப்பராக செக் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ட்ரிம்ஸ் அண்ட் அக்சசரிஸ். நம்ம ஃபேப்ரிக்குன்னு எடுத்துக்கிட்டோன்னா 4 பாயிண்ட் சிஸ்டம் யூஸ் பண்ணுவாங்க. ட்ரிம்ஸ் அண்ட் அக்சசரிஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குவாலிட்டி லெவல் 2.5 வந்து எடுத்துப்பாங்க. இது வந்து எப்பயுமே வந்துட்டு ஒரு ஃபேப்ரிக்காக இருக்கட்டும், ட்ரிம்ஸ் அண்ட் அக்சசரிஸாக இருக்கட்டும், எதுவுமே வந்து லைனாக எடுக்க மாட்டாங்க. ஒரு 100 பீசஸ் இருக்குது அப்படின்னா 100லேருந்து ரேண்டமாக எடுத்து செக் பண்ணுவாங்களே தவிர மொத்தமாக இப்படி தான் எடுக்கணும், இங்கேருந்து தான் எடுப்போம் அப்படிலாம் கிடையாது. ரேண்டமாக ஒவ்வொரு இடத்துல இருந்தும் எடுத்து அதை வந்து செக் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கட்டிங் செக்ஷன். ஸோ இந்த கட்டிங் செக்ஷனில் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மார்க்கர் செக்கிங். அதாவது லே போட்டு கட் பண்ண ரெடியாக இருக்கும். அப்போ வந்துட்டு நம்ம பேட்டர்ன் போட்டு மார்க் பண்ணி வச்சுருப்போம். அந்த இதெல்லாம் வந்துட்டு நம்ம கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கோமா, எந்த இடத்துல நாச் வரும் மார்க் பண்ணியிருக்கோம், எங்கே என்ன பாட்டு வந்திருக்கு, இப்படி போட்டால் ஃபேப்ரிக் வேஸ்டேஜ் கம்மியாக இருக்குமா, இதெல்லாம் செக் பண்ணுறது தான் மார்க்கர் செக்கிங். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ப்ரெட்டிங் வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்களா, விரிங்கிள்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க ஸ்ப்ரெட்டிங்கில். அதுக்கப்புறம் ஷார்ட்டிங் பண்ணுறது. ஒவ்வொரு பீஸுக்குமே என்ன பண்ணுவாங்க, ஸ்டிக்கர் அப்புறம் நம்பரிங் கொடுத்துருப்பாங்க. அது வந்து ஒவ்வொரு பீஸுக்குமே, ஏன்னா அப்போ தான் லைனுக்குள்ளே போகும்போது எந்த பீஸு கரெக்டாக அந்த பீஸோட ஜாயின் பண்ணுறோமா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி கட் பேனல்ஸ் வந்துட்டு ப்ராப்பராக செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பிரிண்ட் செக்கிங். ஸோ இந்த பிரிண்ட் செக்கிங் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எல்லா கார்மெண்ட்டுக்குமே பிரிண்ட்டு வராது. மோஸ்ட்லி ரேராக தான் இந்த பிரிண்ட்டு வரும். இது வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கட்டிங் செக்ஷனில் இருந்துட்டு இப்போ பிரிண்ட் போடணும் அப்படின்னா செப்பரேட்டாக எந்த பார்ட் மட்டும் போகணும் அந்த பார்ட் மட்டும் என்ன ஆகும், அந்த பிரிண்டிங் செக்ஷன் போகும். அதாவது ஃபுல்லாக அனுப்பாமல் எந்த பார்ட், இப்போ பேக் பார்ட் மட்டும் அந்த பிரிண்டிங் செக்ஷன் போகும், ஃப்ரண்ட்னா ஃப்ரண்ட் பார்ட் மட்டும் பிரிண்டிங் செக்ஷன் போகும். ஸோ ஒவ்வொரு பேனலுக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பிரிண்டிங் போட்டுகிட்டே இருப்பாங்க. பட் அந்த பிரிண்டிங் போகிறதுக்குமே என்ன பண்ணியிருப்பாங்க, சில சைஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த சைஸ் வந்து இவ்வளோ இறக்கத்தில் இந்த பிரிண்டிங் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் ப்ராப்பராக செக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து எம்ப்ராய்டரி செக்கிங். ஸோ இதுவுமே அப்படி தான், கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமேலு எங்கே எம்ப்ராய்டரி போட போகிறாங்களோ அந்த பார்ட் மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த எம்ப்ராய்டரி செக்ஷனுக்கு போகும். இதுலேயுமே வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, இப்போது கார்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு கார்மெண்ட்டில் என்னெல்லாம் பண்ணுறோமோ எல்லாத்துக்குமே கண்டிப்பாக மெஷர்மெண்ட் இருக்குது. ஒரு லேபிளே வைக்கிறோம் அப்படின்னாலும் இப்போ பாட்டத்தில் இருந்து ஒரு 2 சென்டிமீட்டரோ இல்லை 2.5 சென்டிமீட்டரோ மெஷர் பண்ணி தான் அந்த லேபிளை நம்ம வைக்கணும். நம்ம இஷ்டத்துக்கு நம்மளால் வைக்க முடியாது. ஸோ அதே மாதிரி தான் எல்லாமே. சூயிங் செக்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்லைன் இன்ஸ்பெக்ஷன் பார்ப்பாங்க, ரேண்டம் இன்ஸ்பெக்ஷன் பார்ப்பாங்க, எண்ட் ஆஃப் லைன் இன்ஸ்பெக்ஷன் பார்ப்பாங்க. ஸோ இந்த இன்லைன் இன்ஸ்பெக்ஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இப்போது ஆப்ரேட்டர்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. குவாலிட்டி செக்கர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அவங்க ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க தச்ச ஏதோ ஒரு பீஸை வந்து எடுத்து செக் பண்ணுவாங்க. கரெக்டாக தான் ஸ்டிச் பண்ணியிருக்காங்களா, ஸ்டிச்சஸ் பெர் இன்ச்சஸ்லாம் கரெக்டாக
சொல்லி இன்லைன் இன்ஸ்பெக்ஷன். அடுத்து ரேண்டம் இன்ஸ்பெக்ஷன். ரேண்டம் இன்ஸ்பெக்ஷனா இப்போ ஒரு 100 பீசஸ் ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த 100 பீஸையும் செக் பண்ணாமல் அதில் இருந்துட்டு ஏதாவது ஒரு 10 பீஸை மட்டும் என்ன பண்ணுவாங்க எடுத்து அதில் இருக்கிற மெஷர்மெண்ட்டு, ஸ்டிச்சஸ் பர் இன்ச்சு, ஸ்கிப் ஸ்டிச்சஸ் இருக்குதா, ஏதாவது டிஃபெக்ட்ஸ் இருக்குதா, மெஷர்மெண்ட் தப்பாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே செக் பண்ணுவாங்க. அது வந்து ரேண்டம் இன்ஸ்பெக்ஷன். இன்னொன்று வந்து எண்ட் ஆஃப் லைன் இன்ஸ்பெக்ஷன். இது வந்து ஒரு லைன் போயிட்டு இருக்கும் போதேவும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இப்போ ஒரு லைனில் 10 பேர் இருக்காங்க அப்படின்னா 10வது மிஷினுக்கு பின்னாடி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு செக்கர் வச்சுருப்பாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு பீஸையும் செக் பண்ணுவாங்க. ஒவ்வொரு பீஸ்லேயும் மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கா, எதுவும் டிஃபெக்ட் இருக்கா, எதுவும் லூப் ஸ்டிச்சஸ் இருக்கா, ஸ்கிப் ஸ்டிச்சஸ் இருக்குதா, ஸோ ஃபினிஷிங் வரைக்கும் எல்லாமே செக் பண்ணுறது இந்த எண்ட் ஆஃப் லைன் இன்ஸ்பெக்ஷன். நெக்ஸ்ட்டு வந்து ஃபினிஷிங் செக்ஷன். ஸோ இந்த ஃபினிஷிங் செக்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓவரால் எல்லாமே செக் பண்ணுவாங்க. இது வந்து இன்டர்னல் ஃபினிஷிங் இன்ஸ்பெக்ஷன், ஃபைனல் ஃபினிஷிங், இன்னொன்று இன்டர்னல் ஃபைனல் ஆடிட். இன்டர்னல் ஃபினிஷிங்னா ஜஸ்ட் பேக் பண்ணி அந்த ரூமில் ஃபினிஷ் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ வந்துட்டு அது வந்து இனிஷியல் ஸ்டேஜ், பேக் பண்ண ரெடியாக இருக்குது. அப்போ வந்துட்டு ஒரு இன்ஸ்பெக்ஷன் வைப்பாங்க. ரேண்டமாக தான் எதுவுமே வந்துட்டு வரிசையாக ஒரு 10 பீஸ் எடுக்கிறோம் அதெல்லாம் கிடையாது. எல்லாமே ரேண்டமாக தான் செக் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஃபைனல் இன்ஸ்பெக்ஷன் டேக் பண்ணி ரெடியாக இருக்குது பாக்ஸ் போடுறதுக்கு. அப்போ வந்து ஒரு இன்ஸ்பெக்ஷன் நடக்கும். அதுக்கப்புறம் இன்டர்னல் ஃபைனல் ஆடிட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக ஷிப்மெண்ட்டுக்கு 2 days முன்னாடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பையர் ஆஃபீஸில் இருந்து வந்துட்டு அந்த ஷிப்மெண்ட்டுக்கு ரெடியாக இருக்குது, ஸோ எல்லாமே ப்ராப்பராக செக் பண்ணுவாங்க. ஒரு மெஷர்மெண்ட்டு கரெக்டாக சொன்ன இதில் தான் பேக் பண்ணியிருக்காங்களா, ஒரு பாக்ஸில் எத்தனை பீசஸ் இருக்குது, ஸோ எல்லாமே ஓவரால் செக் பண்ணி அந்த ஆடிட்டை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இதுதான் ஃபினிஷிங் செக்ஷன். ஸோ இன்றைக்கி என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சூயிங்கர் ஆப்ரேஷன்லேயே வேறு டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன அப்ரூவல் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஒன்று வந்து ஃபேப்ரிக் வேர்ஹவுஸ், ட்ரிம்ஸ் அண்ட் அக்சசரிஸ், கட்டிங் செக்ஷன், பிரிண்டிங் செக்ஷன், எம்ப்ராய்டரி, சூயிங் செக்ஷன், அப்புறம் ஃபினிஷிங் செக்ஷன் பார்த்துருக்கோம். ஸோ எல்லாரும் எல்லா மாடலையும் ரிவைஸ் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன்.